இந்த குவாலிட்டி கம்ஃபர்ட் செம்மங்க. அதுவும் இந்த ரேட்டு, அதுக்கேற்ற மாதிரியான ரேட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அது என்ன பேச யானை மாதிரி இருக்கு. இது வந்து ராயல் போலீஸ் சோஃபான்னு சொல்லுவாங்க. நல்லா புசு புசுன்னு இருக்கும். எலஃபண்ட் மாதிரி ஒரு யானை எப்படி வச்சு உட்கார்ற மாதிரியே இருக்கும். ஆமா, இது ஒரு தலை மாதிரி வச்சு அந்த குரங்கு மாதிரி கூட இருக்கும் பெருசா. நல்லா சாஃப்டா இருக்கும். ஏறி குச்சாலும் ஒன்றாகாது. இந்த சோஃபால கை வைக்கிற இடம், சாயிற இடம், உட்கார இடம் எல்லாமே பக்கா சாஃப்டா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கே பண்ணி கொடுத்துருக்கோம். 30,000 பண்ணி கொடுத்துருக்கோம். கடைகளை பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 45 ரூபாய்க்கு மேலே தான், 50 ரூபாய்க்கு மேலே தான் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது குவாலிட்டி நல்லாயிருக்கும், செட்டும் நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்த்தபுளாக இருக்கும். சரிங்களா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நான் ரெக்ளைனர் சோஃபான்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரெக்ளைனர் மாதிரியே இருக்கும். இது அந்த இருக்கையிலே ஹையர் கம்ஃபர்ட் சோஃபா. குறிப்பாக சொல்ல போனால் இந்த சோஃபாவுக்கு மேலே நமக்கு ரேட்டே கிடையாது, மாடலும் கிடையாது. ஆமாம், அதில் உட்காந்து பாருங்க, அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். நல்லா நல்ல உங்களுடைய ஹோல் பாடியுமே இதுக்குள்ளே போயிடும், மொத்தமே டோட்டலாக உள்ளே போயிடும். உங்கள் தலைக்கு மேலே தான் செட்டே இருக்கும். கை வைக்கிற இடம், உட்கார இடம் எல்லாமே பயங்கர சாஃப்டாக, செட்டு நல்ல வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நான் ரெக்ளைனர் மாடல் சோஃபா. ரெக்ளைனர் மட்டும் இருக்காது, ஆனால் ரெக்ளைனிங் கான்செப்ட்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கொடுக்க 37,500 கொடுத்துட்ருக்கோம். வெறும் 37,500 ரூபாய் தான். அதுக்கு மேலே இந்த சோஃபாவும் கிடையாது. அந்த ரேஞ்சுக்கே பெஸ்ட்டான சோஃபா பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் 37,000க்கு இவ்வளோ ஒர்த்தா? இப்போ இதில் வந்து ரெக்ளைனர் வச்சா எப்படி இருக்கும்? ரெக்ளைனர் வச்ச மாடல் இதோ இருக்குது நம்மகிட்ட, வாங்க காட்டுறேன். அது நிறைய கலெக்ஷன் உண்டு. நம்ம பிடிசி வந்து ரெக்ளைனர் மாடலுக்கு தான் ரொம்ப ஃபேமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு இது ஒரு மேனுவல் ரெக்ளைனர் வச்சுக்கோங்களேன். இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 கொடுத்துட்ருக்கேன். 13,000 ரூபாய்? வெறும் 13,500 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி ரெக்ளைனர் நீங்களாம் டிவிலாம் பார்க்கும்போது லைட்டாக இந்த மாதிரி காலை மட்டும் எடுத்துகிட்டா காலை பிடிச்சி குட்டி கட்டில் மாதிரி இருக்கு. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல் ரிலாக்ஸேஷன் சோஃபா. இதிலே பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்ட் இருக்குது. இது வந்து மேனுவல் 13,500 ரூபா. இதே மோட்டரைஸ்ட் வந்து அந்த ரேட் ஆகும். வாங்க நான் காட்டுறேன். சில சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த சுவிட்சை நீ அமுக்குனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக காலத்து. இது இன்னும் நல்லா இருக்கு. நீ அமுக்கும் ஈஸியாக இருக்கும், நீங்களும் அமுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக படுக்குன்னா ஃபுல்லாக அப்படியே படுத்துக்கலாம். மோட்டரைஸ்ட் கான்செப்ட். ஆமாம். இது வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் கொஞ்சம் இது செட் ஆகும். அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த பாடி பெயினுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செட்டு. செம்ம கம்ஃபர்ட்டாக. எவ்வளோ ப்ரோ இது? இது பார்த்தீங்கன்னா 17,500 ரூபாய். அதே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் சீனியர் சிட்டிசன் யாராவது வாங்க வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணி 17,000 கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. நம்ம கம்பெனியை பொறுத்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் டெலிவரி ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் கவரேஜ் பண்ணும்போது நம்ம ரேட்டு வந்து வெளியே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான ரேட்டு தான். அம்மாக்கெல்லாம் பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்தா எங்க அம்மா அப்படி சந்தோஷமா நிறைய பேர் கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் கம்ஃபர்ட் சோஃபா உண்டு நம்மகிட்ட. நம்ம அதை க்ளோஸ் பண்ணுங்க, நான் அடுத்த சோஃபா காட்டுறேன். ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் கேட்டிங்க இல்லையா, இதான் ஸ்பேஸ் சேவிங் மெத்தடு. இது வந்து இப்போ எப்படி இருக்கு, நார்மல் சோஃபா மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னா நீங்கள் காலை மட்டும் இழுத்துக்கலாம். ஆமாம், இப்போ காலை மட்டும் நீங்கள் நீட்டிக்கலாம். ஆமாம், கொஞ்சம் லைட்டாக சரிஞ்சு உட்காரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இது வந்து டிவிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா சாஞ்சிட்டே உட்கார வசதியாக இருக்கும். கொஞ்சம் ஏறி உட்காருங்க, ஈஸியாக இருக்கும். ஆமாம், அப்படியே சாஞ்சிட்டு உட்காருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு கப்பல்ஸ்க்குலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்டாக சின்னதாக நல்லா இருக்கும். இது வந்து சிங்கிள் சீட்ரு. இதுலேயே 2 சீட்டர்லாம் உண்டு. சிங்கிள் சீட்டர் தான் இது. 3 சிங்கிள் காட்டு சைஸும்பாங்க. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 13,500 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். 13,500 கொடுத்துட்ருக்கேன். சூப்பர் சாஃப்ட்டு பேக்கெட் ஸ்பின்னிங் எல்லாம் போட்டு பக்காவாக வெறும் 13,000 கொடுத்துட்ருக்கேன். லைட்டாக ஃபுத்தாக படுக்கன்னு வச்சா படுத்துட வேண்டியதான். ஆமாம், இப்போ இதுதான் நம்மகிட்ட இருக்க ஒரு ஜம்போ சைஸ் கம்பெட்டு. சரிங்களா? இதுக்கு மேலே கம்பெட்டே கிடையாது. பயங்கரமாக இருக்கும் இந்த கம்பெட்டு. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக எதுக்கு நல்லா யூஸ் ஆகும்னா, தேட்டர் நீங்கள் வீட்டை ஹோம் தேட்டர் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இது பெர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். ஏன்னா அப்படி சொல்லணும், இது காலை அப்படியே உட்காருங்க, அப்படியே கால் மட்டும் அப்படியே ஃப்ரீயாக வச்சுக்கலாம். இது வந்து பக்காவாக இப்போ நீங்கள் உட்காந்து அப்படியே காலை நீட்டி ஜம்முன்னு டிவி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக போட்டால் ஃபுல்லாக படுத்துக்கலாம். இது இந்த பர்பஸை விட இந்த மாதிரி தேட்டரிக்கல் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அப்படி சாஞ்சு உட்காருங்க, நல்லா பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துக்கலாம் நம்ம உட்காரதுக்கு. ஆமாம், டிவி பார்க்கும்போது படம் பார்க்கும்போது ரிலாக்ஸாக அப்படி பார்க்குற அந்த ஃபீலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த ஃபீலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதுதான் இருக்கலே வந்து ரொம்ப பல்கான ஒரு சோஃபா. இது என்ன ரேட்டுக்கு நீங்க பண்ணீங்க? இது பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசியில் வந்து வெறும் 28,000 ரூபாய்க்கு டெலிவரியோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 28,000 ரூபா அவ்வளோதான் பண்ணிக்கோ, அந்த ரேட்டுக்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இதில் யூஸ் பண்ணுற மெக்கானிசத்துக்கு வந்து நம்ம கம்பெனி வந்து 4 வருஷம் கேரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஓ, சோஃபா மட்டும் தானா இல்ல கட்டில் மாதிரி அந்த மாதிரி பண்ணி தருவீங்களா? கம்பர்ட்டும் பண்ணி கொடுப்போம். சில பேர் கட்டில்னே வருவாங்க, கட்டில் மெத்த எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஆமாம் இருக்குது, அது நான் காட்டுறேன். நம்ம கம்பெனியில் பண்ணுற மெத்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணி கொடுக்கும். கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு உடம்புல பெயின் இருக்குது, இல்லாட்டி அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் வேணும், அதை தகுந்தபடி நம்ம அவங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இது செம்மையா இருக்கு. நல்ல 0% டிஸ்டர்பன்ஸ். இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஸ்ப்ரிங், சூப்பர் சாஃப்ட் ஃபோம் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப பவுன்சியாக இருக்கும் இது. அதே சமயம் படுக்கும்போது ஹீட்டு ஒன்றும் பெருசாக வராது. ஏன்னா அதுக்கு மேலே வந்து கூலிங் ஃபோம் வந்து சூப்பர் சாஃப்ட் லேயர் போட்டனால அந்த ஹீட்டிங் இஷ்யூ வராது. சாயறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி கட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். 10,000? ஆமாம், 4 அடி கட்டில் வெறும் 10,000, வெறும் 10,000க்கு நம்ம பிடிச்சில் கட்டில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அது மாதிரி ஒரு சைஸை பொறுத்து சின்ன சின்ன ரேட் வேரியேஷன்ஸ் வரும். ப்ரோ இது என்னது ப்ரோ? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசியில் நம்ம பண்ணுற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹெட்ரெஸ்ட் மாதிரி இருப்பாங்க. இது வந்து ஹெட் போர்டும்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நிறைய பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்டீரியரில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து ஜஸ்ட்டு வெறும் ஒரு 350 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்தே நம்ம இதை மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சைஸ் வேரியேஷன் 350 ரூபா சைஸ் வேரியேஷனாக பண்ணி கொடுத்துட்ருப்போம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பெரிய சைஸு, நல்ல பெரிய மாடல்ஸ் கஸ்டமர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பெரிய மாடல்ஸ்லாம் பண்ணி கொடுப்போம். இது மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஆன்லைனில் என்ன டிசைன் பார்த்து வந்து நம்ம சொன்னாலுமே அதெல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். அட்டாச் வேணாலும் நம்மளே பண்ணியும் தருவோம். ஆனால் நம்மகிட்ட வந்து குஷன் சம்மந்தமாக A to Z எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணி தர ரெடியாக இருக்கும். இது நம்ம கார்னர் செக்ஷன். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா வந்து கிட்டத்தட்ட 4000 மாடல் வேலை எந்த மாடலும் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோ மாடல்ஸ் இருக்கு. அவ்வளோ மாடல்ஸ் கார்னரில் இருக்குது. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது கார்னரில். இது நான் செஞ்ச மாடலே ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கும். ஆமாம், அதில் ஒரு யூனிக்காக இங்கே எப்போ பார்த்தாலும் கம்பெனியில் ஒரு 5-6 மாடல்ஸ் கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். அப்போது உங்களுக்கு ஏதாவது மாடல்ஸ் கார்னர் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். கார்னர் சோஃபால பேசிக் ரேட் எவ்வளோ கிட்ட ஆகும் ப்ரோ? கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா பேசிக் 15,000 ரூபாய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 17,000 ரூபா தானா? 15,000 ரூபா தான். 15,000 ரூபா தான். ஆமாம், அதுலேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சோஃபா எவ்வளோ வரும்? இது வந்து 24,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 24 தானா இவ்வளோ? ஆமாம், 24 பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 35 அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது ரேட்டு இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். பொதுவாக இது வந்து இப்போ நான் கிளியரன்ஸ் சேல் ஒன்று போட்டிருக்கோம். அது என்னன்னா இந்த மாதிரி பெரிய ஜம்போ சைஸ் சோஃபா. இது வந்து கிளியரன்ஸ் சேலில் தான் இருக்குது. வாங்க நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இது கிளியரன்ஸில் இருக்குது. இந்த சோஃபா ரெக்லைனர் மாதிரி இருக்கிற ஒரு ரெக்லைனர் சோஃபா தான் இது. நார்மல் டைமில் இந்த சோஃபாவோட ரேட் பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். ஆமாம், மினிமம் ரேட்டு. இந்த சோஃபா இப்போ கிளியரன்ஸ் ரேட்டு கொடுக்கலாம். நீங்களே சொல்லுங்கள், உட்காந்து பார்த்துட்டே சொல்லிடுங்க. இது வந்து கிளியரன்ஸ் ரேட்டுக்கு எவ்வளோக்கு கொடுக்கலாம் ப்ரோ? கண்டிப்பாக 40 கொடுக்கலாம். பட் நம்ம சோஃபா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா வந்து வெறும் 35,000 தான் கிளியரன்ஸ் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 35,000 வெறும் ஜஸ்ட் 35,000க்கு நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இதிலே ஒரு மினியேச்சர் டைப்பாக இந்த சோஃபா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெக்லைனர் கான்செப்டில் இது ரெக்லைனர் கான்செப்ட். இது ஒரு மினியேச்சர் ரெக்லைனர் சோஃபா மாதிரி. இந்த சோஃபாவில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வந்துடும். ஆமாம், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசியில் வெறும் 35,000 பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 35,000? ஆமாம், கிளியரன்ஸ் சேலுக்கு. இது ரெகுலராக எடுத்தாங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே வந்துடும். கிளியரன்ஸ் சேல் வந்து சோஃபா வந்து வெறும் 35,000 நான் கொடுத்துட்ருக்கேன். எப்படி ப்ரோ, எப்படி இவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை கரெக்டான பட்ஜெட்டில் எப்படி கொடுக்குறீங்க? நாங்கள் மேனுஃபேக்சரர். நாங்கள் வந்து சோஃபா வாங்கி விற்கிறவங்க கிடையாது, நாங்கள் ஓனாக செஞ்சு விற்கிறவங்க. ஸோ எங்கள் நடுவில் வந்து பெரிய 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 அந்த டீலர்ஷிப்பு, அந்த பெரிய பெரிய புரோக்கரேஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் உற்பத்தி விலைக்கே அதில் சின்ன லாபம் வச்சு எங்களுக்கு கஸ்டமருக்கு தெளிவாக நல்ல குவாலிட்டியாக எங்களுக்கு தர முடியும். அப்புறம் ரொம்ப நேரம் கேட்கணும்னு நினச்சேன் ப்ரோ, சோஃபா சர்வீஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். பொதுவாக எங்கள் சோஃபா மட்டும் இல்லை, வெளியே இருந்து யாராவது நீங்கள் சோஃபா வாங்கியிருக்கீங்க, உங்கள் சோஃபாஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ, 10 வருஷம் ஆயிடுச்சு சொன்னதுக்கு வந்தால் கூட அந்த சோஃபாவும் நாங்கள் கம்மி ரேட்டுக்கு செலவு பண்ணி தருவோம். நிறைய கஷ்டப்பட்டு கையில் காசு இருக்காது புது சோஃபா வாங்குறதுக்கு. சரி, இருக்கிற பழைய சோஃபா ரெடி பண்ணி போடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் சோஃபா வாங்குற காசை விட வெளியே வந்து சர்வீஸ் பண்ணுற காசு கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பழைய சோஃபா பார்த்தீங்கன்னா புது சோஃபா வாங்குற ரேட்டை விட சர்வீஸ் பண்ணுற காசு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பிடிசியில் பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்னா
அந்த சோஃபாவும் கூட கம்மி ரேட்டுக்கே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. ரொம்ப நாள் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பழைய சோஃபா இருக்கு, உங்ககிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். கண்டிப்பாக வாங்க, சரிங்களா? பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஆமாம், அந்த பில்லோஸ் டீப்பாயெல்லாம் அந்த கொடுக்குற ஃப்ரீயாக கொடுத்தீங்க அப்படிலாம் வீடியோஸில் பார்த்தேன். நான் எப்படின்னா எல்லா ஊருக்கும் டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அப்படி டெலிவரிக்கு ஃப்ரீயாக வேண்டாம் நினைக்கிறவங்க வந்து டீப்பா ஃப்ரீயாக கொடுப்பேன். டீப்பா வேணாம் சொல்லவங்களுக்கு பில்லோஸும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். சூப்பர் ப்ரோ. இந்த 1 ரூபா பில்லோ திருப்பி நீங்க எப்ப கொடுப்பீங்க? உங்க 1 ரூபா பில்லோக்காண்டி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்காங்கண்ணா. திரும்ப மக்களே, இந்த மாதம் எண்டில் வந்து கண்டிப்பாக 1 ரூபா பில்லோஸ் தருவேன். கண்டிப்பாக நீங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் அந்த அப்டேட் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆக்சுவலி உண்மையாவே எனக்கு சோஃபா பத்தி எந்த நாலேஜுமே கிடையாது சுத்தமா. அதனால தான் வந்து நான் இங்க வந்தேன். இங்க வந்தோடனே இவர் சொன்னதெல்லாம் வச்சு இப்போ எனக்கு எதை எடுக்கிறதுன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மொத்தமா டோட்டல். ஆனா எல்லாமே லைக் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, சின்ன குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சோஃபாவாக கூப்பிட்டு போய் இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எல்லாமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் எங்கே சோஃபா வெளியே ஒரு வேளை சோஃபா உங்கள் வீட்டுக்கு வேணும் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேனாலும் போய் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போக மனசு வராது. பட் அதனால சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு தடவை பார்த்துருங்க கண்டிப்பாக. அப்புறம் இந்த குவாலிட்டி கம்ஃபர்ட்டு செம்மங்க. அதுவும் இந்த ரேட்டு, அதுக்கேற்ற மாதிரியான ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிடிசி. தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மக்களே. நீங்கள் கொடுத்த ஆதரவும் சப்போர்ட்டு தான் இத்தனை நாளாக நாங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தர முடியுது. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன நிறைகள் குறைகள் இருந்தாலும் கூட அதை மனசில் ஏற்றுக்க வேண்டாம். இன்னும் உங்களை நான் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணித்தர ரெடியாக காத்துட்ருக்கோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.